ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். பாருங்கள், எங்கள் ஊரில் இன்றைக்கி வந்துட்டு இப்போ ஒரு வாரமாகவே நல்ல மழைன்னா ரொம்ப ஹையாலாம் இல்லை, சும்மா அப்படி இந்த மாதிரி தூரும், அப்புறம் விடும், கொஞ்சம் அப்படியே மோடம் போடும், மறுபடியும் மழை வரும். இன்றைக்கி தாங்க லைட்டாக வெயில் திறந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கவே. வாசலெல்லாம் கூட்டி விட்டேன், நல்லா வெயில் வந்துச்சுடா அப்படின்னு. வேலை செய்வோம், ஏதோ வீட்டு வேலை செய்வோம், பாத்திரம் கழுவ, மாட்டு சாணம் இல்லை, மாட்டுக்கு தீனி போட, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. மழை பெய்யறதுக்கு மழை வந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அது வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு, எங்களை மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு அது இல்லைங்க. ஏங்கன்னா இங்கே பாருங்கள், ஏன்னாக்கா மாடு இருக்குது, மாட்டுங்களுக்கு தீனி பார்க்கணும், வச்சுக்கிறவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏதோ வைக்கலாம் இல்லாதவங்க, அந்த மாதிரி வைக்கோல் பிள்ளைலாம் இல்லாதவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி மாடு கட்ட இடம் இல்லாதவங்களுக்கு, எங்களை மாதிரி மாடு கட்ட இடம் இல்லாதவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். அதை பார்த்துட்டு பாருங்கள், எங்கள் மாடு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். என்னையே பார்த்துட்டு உள்ளே கூப்பிட மாட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு வெளியில் நிற்கிது மழையிலேயே. படுக்கவே படுக்காதுங்க பாவங்க, நைட்டு பகலும் இதே தான் நின்றுட்டுருக்கு. லைட்டாக மழை விட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கொஞ்சம் ஈரம் காஞ்சாக்க அப்போ தான் படுப்பாங்க. அது வரைக்கும் நின்றுட்டே தான் இருக்கும். ரொம்ப பாவமாக இருக்குதுங்க இந்த மாடுங்களை பார்க்கும்போது. இப்போ எங்கள் கொட்டாயில் வந்துட்டு சின்ன கொட்டாய்ங்க, அதில் வந்து ஒரு 10 கட்டு வைக்கி இருக்குது. அதனால் மாடை கட்டினாக்கா அதில் யூரின் போய் வச்சு சாணம்லாம் போட்டு வச்சு அந்த வைக்கலெல்லாம் வீணாக ஆக்கிடும். அதனால் சொல்லிவிட்டு அப்படியே வெளியிலே விட்டாச்சு. சரி இருக்கட்டும், மேலே இருக்கிற அழுக்கும் போகட்டும் அப்படின்னு வெளியிலே விட்டாச்சு. பார்த்திங்கனாக்கா தெரியும், 2 கண்ணுக்குட்டி மட்டும் உள்ளே இருக்குது. அதே கொட்டாயே சாரல் அடித்து பாதி வரைக்கும் நனைஞ்சு போயிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கோயில் எல்லாம் இருக்குது. கரண்ட்டு இவ்வளோ நேரம் இல்லைங்க, இப்போ தான் கரண்ட்டும் வந்திருக்கு. பாருங்கள், என்ன இங்கே ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த மழை பெஞ்சாக்கா இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மண் வாசல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, எங்களை மாதிரி அவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நச்சுன்னு போய் பாத்ரூம் போகிறது, குப்பையெல்லாம் விழுந்தாக்கா நசுன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். மழை தண்ணி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து மழை டைமுன்றதுனால கரண்ட்டெல்லாம் அவ்வளோ இருக்க மாட்டேங்குது. எப்போ ஆஃப் ஆகுது, எப்போ போகுது வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் மழை தண்ணி பிடிச்சி வச்சாக்கா கொஞ்சம் கரண்ட் இல்லை. இவ்வளோ நேரம் கரண்ட் இல்லை, இப்போ தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் எப்போ போகணும்னு தெரியாது. ரொம்ப இடிச்சுன்னா கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. தண்ணி பற்ற மாட்டேங்குது. சரி, இதில் பிடிச்சி வச்சா கை கால் கழுவ, பாத்திரம் கழுவ இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிவிட்டு குடம் பாத்திரம் எல்லாம் வச்சாச்சு. பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நல்லா இருக்கா சொல்லுங்கள். உங்கள் ஊரில் அந்த மாதிரி மழை பெய்யுதா? நீங்கள் என்ன மாதிரி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இங்கே பாருங்கள், உங்கள் ஊரில் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மழை லைட்டாக தூரல் ஸ்டாப் ஆச்சு.